ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான சுவையான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கேரட் அல்வா சுவையாக சட்டுன்னு ஒரு 10-15 நிமிடத்தில் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த கேரட் அல்வாவை நீங்கள் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கேரட் அல்வா செய்து கொடுத்தீங்கன்னா இனி கடைகளில் சாப்பிடவே மாட்டாங்க. வீட்டிலே ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஈஸியாகவும் செய்து முடிச்சிடலாம். இதுக்கு வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி செய்து முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரட் அல்வா வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான கேரட் அல்வா ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ கேரட் அல்வா செய்யறதுக்கு 2 கேரட் எடுத்துருக்கேன். கேரட்னுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ இருக்குது. இப்போ கேரட்டை நம்ம தோலை சீவி எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமாக அலசிட்டு அதுக்கப்புறம் தோலை சீவிக்குங்க. இப்போ கேரட்டினுடைய தோல் சீவினதுக்கப்புறம் கேரட்டினுடைய அடிப்பகுதியும் அந்த மேல் பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கட் பண்ணதுக்கப்புறம் கேரட்டை பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட்லாம் துருவும் பார்த்திங்களா, அதில் துருவிட்டு எடுத்துக்க போகிறேன். ஒருவேளை உங்ககிட்ட துருவல் இல்லைன்னா நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் கேரட்டை நல்லா பீட்ரூட் துருவுறதுல நல்ல பொடியாக துருவி எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறேங்க. இப்போ எல்லா கேரட்டையும் துருவி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் வாசனைக்கு 2 ஏலக்காய், இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கேரட்டை நல்லா நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அரைச்சிட்டு வந்த கேரட்டை இது போல் ஒரு ஜன்னி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி அளவுகளோடு சேர்த்துக்குங்க. இப்போ நான் ஏற்கனவே தண்ணி எடுத்த பார்த்தீங்களா, அதே கப்பால் இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கேரட் ஜூஸ் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதனுடைய சக்கையெல்லாம் நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாம், செடிங்களுக்கு உரமாக போட்டுக்கலாங்க. இப்போ கேரட் ஜூஸு எல்லாத்தையும் நான் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இது நம்ம அளவு எடுத்துக்கலாம் ஒரு மெஷரிங் கப்பால். இப்போ நான் தண்ணி எடுத்தேன் பார்க்குறேன், அதே கப்பால் தான் இப்போ நான் அளவு எடுக்கிறேன். இப்போ 1 கப் கேரட் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இன்னொரு கப்பு சேர்க்குறேன், 2 கப் வந்திருக்கு. இப்போ இன்னும் ஒரு 1/2 கப், மொத்தம் 2.5 கப் அளவுக்கு கேரட் ஜூஸ் வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம சோள மாவு சேர்த்துக்கலாம். தண்ணி எடுத்த கப்பால் 1/2 கப் அளவுக்கு சோள மாவு சேர்க்குறேன். இப்போ மாவை சேர்த்து விஸ்கு வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு உப்பும் சேர்த்துங்க. அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, கட்டாயம் உப்பு சேர்த்துக்குங்க, அப்போ தான் இனிப்பு சுவையை நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கனமான கடாயை வச்சுருக்கேன். நல்லா நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஒட்டாமல் வர்றதுக்கு. இப்போ ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பை மீடியமுக்கும் லோவுக்கும் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் போகாதீங்க. நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா அல்வா பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பதத்துக்கு வருங்க. கட்டிகள் தட்டுற மாதிரி இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண அந்த கட்டிகள்லாம் நல்லா கரைஞ்சிருங்க. நான் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மிக்ஸ் பண்ண அந்த கட்டிகள்லாம் நல்லா கரைஞ்சிடுங்க. இப்போ அல்வா நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு வந்ததும் இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளை சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு வெள்ளை சுகர் பிடிக்கலன்னா நாட்டு சர்க்கரை 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அடுப்பை லோவுக்கும் மீடியமுக்கும் மாற்றி வச்சுக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல கெட்டியான பக்குவம் வரும்போது இதில் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஜாஸ்தி தேவைப்படாதுங்க, ஒரு 4-5 டீஸ்பூன் இருந்தால் போதுங்க நெய். இப்போ 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அல்வா நல்லா திக்கான பதத்துக்கு போனதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அல்வா கடாயில் ஒட்டாமல் திரண்டு வருதுங்க, 3/4 பதம் வந்துடுச்சு. இப்போ இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்க்குறேங்க.
கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். நம்ம ஊற்றின நெய்லாம் திருப்பி அது அல்வா அப்படியே வெளியே விடுங்க. அந்த மாதிரி பக்குவம் வந்ததும் அல்வாவை எடுத்துடணுங்க. இந்த மாதிரி நல்லா திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் அல்வா எடுக்கணும். நம்ம முன்னாடியே இந்த மாதிரி பதம் வராமல் எடுத்துட்டிங்கன்னா அல்வா சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த மாதிரி நல்ல கடாயில் ஒட்டாமல் திரண்டு வந்தாதாங்க ரொம்ப ருசியாக இருக்கும். அல்வா பார்த்திங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாது. 10லேருந்து 15 நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். அல்வா பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின 4லேருந்து 5 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். அந்த நெய் எல்லாமே வெளியில் நல்லா கக்கி வெளியில் வருதுங்க. இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் இதில் கொஞ்சமாக பாதாம், முந்திரி, பிஸ்தா உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நட்ஸை சேர்த்துக்குங்க. நான் ஏலக்காய் ஆல்ரெடி கேரட் ஜூஸ்லேயே அரைச்சிட்டேன். கேரட் ஜூஸில் நீங்கள் ஏலக்காய் சேர்க்காத மாதிரி இருந்தால் இந்த லாஸ்ட்டாக ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நல்ல கடாயில் ஒட்டாமல் நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவம் வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ தனியாக நெய் தரன பிளேட்டில் கொஞ்சமாக பாதாம், முந்திரி, பிஸ்தா சேர்த்துருக்கேன். அல்வா ஊற்றும் போதே நல்ல பக்குவம் தெரியுது பாருங்கள். எந்த மாதிரி நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் தனியாக வந்துடுச்சு பாருங்கள். இதுதாங்க கரெக்டான பக்குவம். இது நல்லா சமப்படுத்தி விட்டு நல்ல சூடு ஒரு அரை மணி நேரம் ஆறி வரட்டுங்க. இப்போ அல்வா நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி பீஸ் போட்டுக்கலாம். பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம இதில் கலர்லாம் எதுவும் சேர்க்கலை. கேரட்டில் இருக்க கலரே கரெக்டான அளவில் இருந்துச்சுங்க. இப்போ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். அல்வா கட் பண்ணும்போது கத்தி எந்த அளவுக்கு நல்லா நைஸாக இறங்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப சுலபங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷம் ஆச்சுங்க இது செய்யறதுக்கு. அல்வா பிச்சு காமிக்கும் போது தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி பக்குவம் இருந்தாதாங்க அல்வா ரொம்ப ருசியாக இருக்கும். சீக்கிரம் கெட்டும் போகாது. ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கேரட் அல்வா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைகளில் யாரும் வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க. வீட்டிலே ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம செய்து முடிச்சிடலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேரட் அல்வா வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.